இது மகிமை நேரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் மோசேயை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்களை சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு. இங்க மோசே அரண்மனைக்கு வருகிறான். பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்து பார்வோனுடைய அரண்மனையில் அவன் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறான். மோசேக்கு வந்து பேர் வச்சதே பார்வோனுடைய குமாரத்தி. 10ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிடுகிறாள். தண்ணீருக்கு எபிரெய வார்த்தையிலே, எபிரெய பதத்திலே தண்ணீருக்கு மாயிம் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. மாயிம் என்கிற எபிரெய பதம் தண்ணீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. எபிரெய வார்த்தையில் மாயிம் என்றால் தண்ணீர் என்று பொருள். இங்கே மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டதாலே அவனுக்கு மோசே என்று பெயர் வருகிறது. அது பார்வோனுடைய குமாரத்தி அவனுக்கு மோசே என்று பெயரிடுகிறாள். அவன் எகிப்தியனாகவே மாறிவிடுகிறான். அவன் எகிப்தியனிலே ஒருவனைப் போலவே மாறிவிடுகிறான். ஆனால் அவன் எகிப்தியனாக மாறினாலும் மோசேக்குள் இருக்கிற உள்ளான எண்ணம், நான் ஒரு எபிரெயன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு எபிரெயன் என்ற எண்ணம் மோசேக்குள் இருக்கிறது. நான் ஒரு எபிரெயன் என்ற எண்ணம் மோசேக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் வெளியே அவன் வந்து பார்க்கும்போது தன்னுடைய சகோதரர்களாகி இருக்கிற எபிரெயர்கள் சுமை சுமக்கிறதை அவன் பார்க்கிறான். 2 பேர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு எபிரெயன், ஒரு எகிப்தியன், 2 பேர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறான். 13ஆம் 14ஆம் 12ஆம் வசன வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணில் புதைத்து போட்டான். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணில் புதைத்து போடுகிறான். அங்கும் இங்கும் மோசே பார்க்குறான், யாருமே இல்லைங்கிறது மோசே அறிந்து எகிப்தியனை கொன்று அவனை மண்ணில் புதைச்சி போட்டுறான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனாக இருக்கிற எபிரெயன் இடத்திலே எகிப்தியன் சண்டையிட்ட ஒரே காரணத்திற்காக. எபிரெயன் இடத்திலே தன்னுடைய சகோதரனாக இருக்கிற எபிரெயன் இடத்தில் ஒரு எகிப்தியன் சண்டையிடுகிறான். அது மோசேக்கு தெரிகிறது. மோசே தெளிவாய் அறிந்திருக்கிறான், நான் ஒரு எபிரெயன் என்று சொல்லி மோசே தெளிவாய் அறிந்திருந்ததினாலே அவன் எகிப்தியனை கொன்று அவனை மண்ணிலே புதைத்து விடுகிறான். அவன் மண்ணிலே புதைக்கப்பட்டு விடுகிறான். அங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவன் 13ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரெய மனுஷர் 2 சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயா என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். அடுத்த நாள் வெளியே போறான் மோசே. எபிரெய சகோதரர்கள் 2 பேர் சண்டையிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சொல்றான், அநியாயம் செய்யறவனை பத்தி அது ஒரு சகோதரனுப்பா, அவகிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இவன் சொல்றான், நேத்து எகிப்தியனை கொன்று நீ புதைச்சிட்ட, அதே மாதிரி எங்களை நீ கொன்று புதைச்சிருவியா? என்ன நீ கொண்டு புதைக்கிற பிளான் பண்ணுறியா? அவனை கொண்டுட்டால.
மோசே இதை கேட்ட உடனே யோசிக்கிறான், காரியம் வெளிப்பட்டு விட்டது. நேற்று நான் செய்த காரியம் எப்படியோ வெளிப்பட்டு விட்டது. நேற்று நான் செய்த காரியம் எப்படியோ யாரோ காதுக்கு போய் அறிந்து விட்டது. ஆகவே என்ன செய்யறான்னா, நேராகவன் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்தான். இந்த செய்தி, எகிப்தியனை கொன்ன செய்தி அரண்மனையில் இருக்கிறதான பார்வோனுடைய காது கட்டி விடுகிறது. பார்வோனுடைய காதுக்கு செய்தி எட்டின உடனே பார்வோன் யோசிக்கிறான், மோசையை கொல்ல வேண்டும், மோசையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் யோசிக்கிறான். பார்வோன் யோசித்த உடனடியாக, பார்வோன் அறிந்த உடனடியாக அவன் நேரம் என்ன செய்யறான் அப்படின்னா, மோசையை கொல்லணும், மோசையை அழிச்சிடணும் வகை தேடுறான். இது மோசைக்கு கேள்விப்பட்ட உடனடியாக மோசே எகிப்தை விட்டு அவன் ஓடி, எகிப்தை விட்டு அவன் தப்பி ஓடி அவன் மீதியான் தேசத்திற்கு ஓடி போய் அங்கே ஒரு துறவண்டையிலே அவன் அமர்ந்து விடுகிறான். அங்கே அவன் துறவண்டையில் அமர்ந்து விடுகிறான். ஏன்னா மோசே ஓடும்போது, அவன் தப்பி போகும்போது எபிரேயனாய் போகவில்லை, எகிப்தியனாய் போகிறான். ஏன்னா எகிப்தியனுக்குடைய உடை அணிந்திருக்கிறான். எகிப்தியனாய் தன்னை மாற்றிக்கொண்டவன் மோசே. உள்ளுக்குள்ளாக எபிரேயனுடைய எண்ணம், ஆனால் வெளிப்புறமாக அவன் எபிரேயனாய் இல்லை, எகிப்தியனாய் இருக்கிறான். அரண்மனையில் வளர்ந்தவன், அரண்மனையில் வளர்ந்தவன். ஆனா உள்ளுக்குள்ளான எண்ணம் எபிரேயன். அரண்மனை வாழ்க்கையை விட்டு உதறினவன், அரண்மனை வாழ்க்கையை விட்டு தள்ளினவன். ஏன்னா மோசே அரண்மனையில் இருக்க வேண்டி அழைக்கப்பட்டவன் அல்ல. அடிமைத்தன வீடாக இருக்கிறதான எகிப்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரால் அழைத்து கொண்டு வரும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒருவன் இந்த மோசே. தேவனால் அழைக்கப்பட்டவன் இந்த மோசே, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் இந்த மோசே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் இந்த மோசே. ஆகவேதான் இந்த மோசே தனக்குள் இருக்கிற அந்த உள் உணர்வு சொல்லுகிற, நீ எபிரேயன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன். மீதியான் தேசத்தில் போய் ஓடி ஒளிந்திருக்கிறான். அங்கே துறவண்டை அங்கே அமர்ந்திருக்கிறான். இங்க பாருங்க 21ஆம் வசனம், நேராக 21ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். 21ஆம் வசனத்தில் மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் எனும் தன் குமாரத்தை மோசேக்கு கொடுத்தான். இங்க மோசே, இதுக்கு முந்தின பார்த்தீங்கன்னா தெரியும், மோசே அங்கே துறவண்டையில் அமர்ந்திருக்கிறான். மோசேயினுடைய மாமனுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அங்கே சிப்போராள் வருகிறாள். ரெகுவேலாய் இருக்கிறதான மோசேனுடைய மாமனாய் இருக்கிற ரெகுவேலுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அங்கே சிப்போராள் வருகிறாள். அப்போ இங்க அவன் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டா சிப்போராள் கேட்கிறான், சிப்போராள் இவ்வளவு சீக்கிரமா வந்தது என்ன, இவ்வளவு சீக்கிரமா வந்தது என்ன, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க அப்பொழுது 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தன் குமாரத்தியை பார்த்து, அவன் எங்கே, அந்த மனிதனை நீங்கள் வீட்டுக்கு வந்து விட்டு வந்தது என்ன, போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு முன்னால 19ஆம் வசனம் பார்த்து பாருங்க தெரியும். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்தான், ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றான். எகிப்தியன் ஒருவன், தெளிவாக சொல்லுவான், எகிப்தியன் ஒருவன், எபிரேயன் சொல்லல, எகிப்தியன் ஒருவன். ஏன்னா எகிப்தியருக்குரிய உடையை மோசே அணிந்திருந்தான். 18ஆம் வசனம், அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேல் இடத்துல வந்தபோது அவன், நீங்கள் இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதுக்கு ரிப்ளை பண்றாங்க, எகிப்தியன் ஒருவன் எங்களுக்கு தண்ணி காட்டினா, எங்கள் ஆடுகளுக்கு தண்ணி காட்டினா, தண்ணி குடிக்க கொடுத்து அவனே ஏற்பாடு பண்ணா, ஆகவே சீக்கிரமாய் நாங்கள் வந்து விட்டோம் சொல்றான். அவனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? மோசேக்கு தன்னுடைய குமாரத்தியாய் இருக்கிற சிப்போராளை இவன் விவாகம் பண்ணி கொடுக்கிறான். பாருங்க, தேவன் மோசே ஏன் வனாந்திரத்துக்கு அனுப்பினார்? தேவ திட்டம். மோசே வனாந்திரத்துக்கு போகலன்னா அவன்
இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வர முடியாது. மீதியை தொடர்ச்சியாக நான் நாளை தியானிக்கலாம், ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினபடி நான் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளையும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.